ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓம்னா உலகம் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் ஒரு தீர்வு எடுக்கிறோம், இல்லை ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்னா, எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, எல்லா மக்களையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு தீர்வுங்கிறது நடக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொத்து வச்சுருப்பாங்க, சொத்தோடு என்ன செஞ்சுருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு சொத்து இல்லாமல் என்ன செஞ்சுட்ருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் ரோட்டோரங்களில் குடும்பமாக என்ன செஞ்சுருக்காங்க, சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஒரு விதமாக நீங்கள் கேவலமாக ஒரு பேர் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் காசு இல்லாமல் வாழ்க்கையை இழந்து தெருவோரங்களில் என்ன செய்வாங்க, கையேந்தி நிற்பாங்க. அவங்களுக்கும் நீங்களாம் ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அந்த பேரை நான் சொல்லலை. அந்த பேரை என்ன செய்யக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரையும் என்ன செஞ்சிடும், கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தீர்வு காணணும், ஒரு தீர்ப்பு வழங்கணும். அதுதான் உண்மையான ஒரு தீர்ப்பு. இல்லாவிட்டால் சும்மா இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினேன், அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினேன், பல முடிவுகளும் பல தீர்ப்புகளும் பல என்ன செய்யுது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த உலகங்கிறது ஒற்றுமைங்கிறது ஒன்று வரவே செய்யாது. அதனால் எல்லா மக்களையும் கருத்தில் கொண்டு தான் இப்போ ஊசி பாசி விற்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்காங்க, சொத்துக்களைங்கிறது வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி, அவங்க எல்லா மக்களையும் அவங்க ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் ஓம்ங்கிற ஒரு விஷயந்தான் எல்லா மக்களையும் அது என்ன செய்கிறது, கருத்தில் கொண்டு அவங்களுடைய கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை என்ன செய்யுது, கொண்டு வருது. ஓம்னா என்னது அப்படின்னா உலகம். எல்லா மக்களையும் எல்லா நாட்டு மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரே முடிவு, ஒரே கருத்து, ஒரே என்ன செய்யுது, தீர்வு, ஒரே தீர்ப்பு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வர்றது மட்டும்தான் ஓம்ங்கிற சொல்லக்கூடியது. சரி வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம் படி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தங்க நம்மளுடைய மனசாட்சியிலும் சரி, நம்மளுடைய வெளி வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய நடத்தையிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தங்க தீர்மானித்து பயபக்தியோடு நம்ம வாழணும். சரி வியூவர்ஸ்.